ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறுகதை ஆசையில நாம நெனச்ச மாரியே நடக்கலங்க. டோட்டலாவே சேஞ்சஸ் நெறையாவே இருக்கு. முத்து வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒய்ஃப்ட்ட குறைஞ்சது ஒரு 2 மாசம் கேப்லயாச்சும் பிரிஞ்சிருப்பாரு அப்படின்னு நம்ம நெனச்சோம். ஆனா, அவரு பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே வந்து மீனா நெனப்புலயே வாழ்றாரு. அதுவும் சொல்லப்போனா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட எல்லாத்துட்டயுமே வந்து மீனாவ பத்தி ரொம்ப வந்து என்கரேஜா பேசுறாரு. என் வீட்டுக்காரம்மா சமையல் சூப்பரா இருக்கும். என் வீட்டுக்காரம்மா எந்நேரமும் என்ட்டமும் ஏதாச்சும் என்ட்ட பேசிக்கிட்டே இருப்பா. நைட்ல நான் வீட்டுக்கு போனேன்னா, கண்டிப்பா வந்து இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிருவேன். நேரகுறைகள் எல்லாமே நாங்க பேசிக்கிருவோம். பட் இப்ப பார்த்தோன்னா, அவ பாட்டுக்கு கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டா. இப்ப அங்க வந்து வெறுமனமே இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. சிங்கிளா இருக்கும்போது கூட எனக்கு இந்த பிரச்சனைலாம் இப்ப மேரேஜ் ஆனதுக்கு முன்னாடி சிங்கிளா மாறுறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் செல்வம் சொல்றாப்புல, "என்னடா இப்படி பேசிட்டு இருக்க நீயி? அவங்க எங்கடா கோச்சிட்டு போனாங்க? நீ தானடா அவங்கள விரட்டி விட்ட" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு வந்து, "நான் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில சொன்னேன். அதுக்காண்டி அவ போயிறாதா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சொல்றாங்க, "நீ வந்து சொல்ல கிடையாதுடா. நீ போட்டிருந்த சரக்கு தான் சொல்ல வச்சுச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து முத்து யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, "ஏன்டா காலைல சாப்பிடாம வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாடா நான் சாப்பிடவே இல்ல" அப்படின்றாங்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. மீனா சிஸ்டர் வந்து சாப்பாட என்கிட்ட குடுத்துட்டு போயிருக்காங்க. நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "டேய் இதெல்லாம் நடிக்காதடா. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து உன் வீட்டுக்காரவங்க இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்ப சாப்பாடு குடுத்து விட்டுருக்காங்க. நீ சாப்பிட்டா என்னடா?" அப்படின்னு சொல்லும்போது, வேற வழி இல்லாம முத்து சாப்பிட ஆரம்பிச்சுறாரு. ரோஹிணி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ்ட்ட ரொம்ப வந்து பிரச்சனை பண்றாங்க. உங்க அம்மாவுக்கு வந்து நீங்க சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராவே நடந்துகிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க முத்து எடுத்துக்கங்க. படிக்காதவரு, சரக்கு அடிக்கிறவரு, தண்ணி போடுறவரு, எல்லா தப்பும் பண்ணக்கூடியவர். அவரே பாருங்க, அவர் கட்டின பொண்டாட்டிய எந்த இடத்துலயும் விட்டு குடுக்க மாட்றாரு. ஆவுன்னா என் மனைவி, என் மனைவி அப்படின்னு சொல்லி மீனாவ தலையில தூக்கி வச்சு ஆடுறாரு. ஆனா நீங்க பாருங்க, அவர காட்டிலும் 100 மடங்கு நல்லா டிகிரி படிச்சவரு, நல்லா ஒரு இதா இருக்கீங்க. நல்லா பிசினஸ்லாம் பண்றீங்க. ஆனா வந்து உங்க வீட்டுக்கு உங்க அம்மாட்ட வந்து வீட்டுக்காரம்மா என்ன பேசினாலுமே கம்முனு போயிறீங்க. அது ஒண்ணு தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஒரு ஒரு நல்ல ஆம்பளையா நீங்க கம்பீரமா இல்ல அப்படின்னு சொன்னோனே மனோஜ் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிறாரு. கேட்க நம்மளுக்கே ரொம்ப பக்குன்னு தாங்க இருக்கு. கட்டின பொண்டாட்டி அடிக்கடி வந்து, "நீங்க ஆம்பள இல்ல, ஆம்பள இல்லன்னு" சொன்னா யாருனால ஏத்துக்க முடியும்? அந்த விஷயத்துல வந்து ரோஹிணி வந்து ஒரு தவறான வார்த்தைய அடிக்கடி யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த தடவ பார்த்தீங்கன்னா, மனோஜ் கோபிக்கல. "நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ரோஹிணி. நான் கண்டிப்பா வந்து எங்க அம்மா இனிமேல் என்ன பேசினாலும் எதிர்த்து நான் பேச முடியும். கண்டிப்பா உனக்காக நான் சப்போர்ட்டா நிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னைய மாத்திக்கிறேன்" அப்படின்ற மாரி மனோஜ் வந்து ரோஹிணிக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, டக்குனு வந்து விஜயா வீட்டுக்குள்ள நடக்கிற ரூம்குள்ள நடக்கிற சத்தத்த கேட்டுட்டு வந்துடுறாங்க. ரோஹிணி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. "என்னடா நடக்குது?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லையாம்மா" அப்படின்றாரு. "சத்தம் கேட்டுச்சாடா?" அப்படிங்கும்போது, "என்னம்மா சத்தம் நடந்துச்சு? இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்றாரு. "இல்லடா எனக்கு நல்லா சத்தம் கேட்டுச்சு" அப்படின்னு சொல்லும்போது, அவ வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கா. "நான் இங்க ஃபோன்ல ஒரு ஆள்ட்ட பேசிட்டு இருக்கேன். என்னம்மா இப்படி பேசுறீங்க?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, ரோஹிணி டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. அது வெளியில தெரியாம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. விஜயா வந்து என்ன சத்தம் அப்படிங்கிறத வந்து அவங்கனால எக்ஸ்போஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வந்து கொஞ்சி குழாவி பேசுறது கூட வந்து அவங்க ஒட்டு கேட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து தப்பா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால அவங்க எதுவுமே சொல்லாம, "சரி, சரி ஒண்ணும் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. ரோஹிணிக்கு ஒரே சந்தோஷமா போயிருது. "மனோஜ் இப்பதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அம்மாட்ட வந்து நீ பேசி சமாளிச்சிருக்க பாரு. இதைத்தான் நான் உன்ட்ட எதிர்பார்க்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் வந்து அப்படியே ஷாக்காகி நிக்கிறாரு. பரவாயில்ல இப்பயாச்சும் நம்ம பொண்டாட்டி நம்மளுக்கு சப்போர்ட்டா நல்லா அன்பா பேசுறாளே அப்படின்னு நினைக்கிறாரு. இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீதா வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, சரி தாய் வீட்ட விட்டுட்டு நம்ம புருஷன் வீட்டுக்கு கிளம்புற டைம்ல வந்து எல்லாம் சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க. அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே ஓடியாந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, சீதா இந்த வீட்ல சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்த புள்ள. கண்டிப்பா இப்ப பெரிய பிள்ளையாகி வேற வீட்டுக்கு போகுது. எங்களலாம் நீ மறந்துடக்கூடாதும்மா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அருண்கிட்ட வந்து முத்த பத்தி உயர்வா பேசுறாங்க. ஆரம்பத்துல வந்து முத்து வந்து இப்படித்தான் ஒரு சரியில்லாத மாப்பிள்ளைன்னு நாங்க நினைச்சோம். ஆனா முத்து வந்து உண்மையிலே ஒரு நாள் தங்கமான ஆளா போக போக நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் தம்பி. அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்காக வந்து அவர் ரொம்ப பாடுபட்டுருக்காரு, ரொம்ப உழைப்புகள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அருண்னால ஏத்துக்கவே முடியல. முத்து பேச்ச எப்ப எடுத்தாலுமே அருண் முகத்துல வந்து கடுகடுப்பு வந்துருது. அந்த விஷயத்த வந்து அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே உணர்ந்துக்கிறாங்க. ஆனா அத வெளில சொல்லாம அப்படியே கப்சிப்புன்னு இருக்காங்க. அவரு என்ன ஒரு கட்டத்துல அருண் என்ன சொல்றாருன்னா, "கண்டிப்பா நானும் இந்த வீட்ல நல்ல மருமகனா இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சீதாவ கூப்பிட்டு கிளம்புறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த கேப்ல வந்து சீதா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து அவங்க மாமா முத்துக்கு ஃபோன் பண்ணி, "நான் ஊருக்கு போயிட்டு வரேன் மாமா. நாங்க எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவர் அதனால ஒண்ணுமில்லம்மா அப்படின்ற மாரி சொல்றாரு. மெயினா வந்து எங்க அக்கா மீனாவ மன்னிச்சிருங்க. அவ மேல எந்த தப்புமே கிடையாது. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, "எங்க இருந்தாலும் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்குமா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப சீதா சீதா வந்துட்டு முத்து என்ன அட்வைஸ் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்காரருக்கு பொறுமையா போயிரணும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிரணும், நிதானமா போயிரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாம நீ நீயாவே இரு.
அதே நேரத்துல வந்து வீட்ல வந்து அவங்க வீட்ல வந்து உன் வீட்டுக்காரரே ஒரு தப்பு பண்ணாலும் நீ எதிர்த்து கேட்கணும். அப்படித்தான் உங்க அக்கா என்னை கேட்பா அப்படின்ற மாதிரி மீனாவை அந்த அளவுல உயர்வா பேசுறாரு. சீதாவுக்கு ஒரு நல்ல அட்வைஸராகவும் இருக்காரு. கண்டிப்பா முத்து வந்து அந்த விஷயத்துல ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்காருங்க அப்படிங்கும்போது நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனா மீனா விஷயத்துல வந்து அவர் அன்பு வெளிக்காட்டுற இடத்துல அவர் சரியா இருக்காரு. பட் ஆனா வந்து மீனா பண்ண தப்புக்கு வந்து அவ உணரணும் அப்படின்ற ஒரு இடத்துல கூட அவர் இல்லை அப்படின்றது எனக்கும் என்னோட மனசுக்குள்ள ஒரு வருத்தம் கண்டிப்பா இருக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்குதுன்னு. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் முத்து வந்து மனமாற்றம் அடைஞ்சது வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. அதே நேரத்துல வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு பொறுப்பான முத்தவா நடந்துக்கிறாரா அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.